பெரியாரின் பேரனும் ஈரோடு வெங்கட கிருஷ்ணசாமி சம்பத் கிருஷ்ண இளங்கோவன் இன்று காலையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நாளை சென்னை ராமாபுரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை EVKS இளங்கோவனின் உடல் சத்தியமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். இதையொட்டி இன்றைய சத்தியமூர்த்தி பவனில் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கப்படப்பட்டுள்ளன. தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய இணையமைச்சர் மற்றும் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த EVKS இளங்கோவன் அந்த கட்சியினரால் அஞ்சான் அஞ்சன் என்றும் சொல்லின் செல்வன் சம்பத்தின் மகன் EVKS இளங்கோவன் தெளிவு, துணிவு மற்றும் உறுதியோடு எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் பாங்கு ஆகியவற்றால் அந்த கட்சியின் தொண்டர்களின் செல்வாக்கு மிகுந்த EVKS இளங்கோவனின் மறைவு காங்கிரஸ் கட்சியினரிடையே மிகுந்த சோகத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த EVKS இளங்கோவன் எதிர்கட்சியினரை மற்றும் கூட்டணியில் உள்ள கட்சியினரையும் விமர்சிக்கும் கருத்து மற்றும் அந்த கருத்தில் அவர் கொண்ட உறுதி ஆகிய பாங்கு மற்றும் நகைச்சுவையோடு பேசும் அவரது திறன் ஆகியவற்றால் தமிழகம் முழுவதிலும் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி மாற்றுக் கட்சியினரின் மரியாதையையும் பெற்றவர் EVKS இளங்கோவன். கடந்த ஆண்டு அவரது மகன் திருமுருகன் ஈவேரா காலமானதையொட்டி மிகுந்த வேதனையோடு அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். வழக்கமாக தந்தை இறந்து மகன் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அரசியல் வரலாற்றில் இவருக்கு வாழ்க்கையில் ஒரு முரணாக, ஒரு பெரும் துன்பமாக மகன் இறந்து தந்தை அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிலும் வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு மூச்சு திணறல் காரணமாக உடல்நல குறைவு ஏற்பட்டு கடந்த நவம்பர் 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 1 மாத காலமாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட EVKS இளங்கோவன் இன்று காலை காலமானார். அவரது அரசியல் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் 1984ஆம் ஆண்டு அவர் சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாக கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களாக போட்டியிட்டார். இருந்த போதிலும் அவர் 2004ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல 84ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதி, அதன் பின்னர் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி ஆகிய தேர்தலில் மட்டுமே வெற்றி பெற்றவர். மற்ற பல்வேறு தேர்தல்களில் அவர் தோல்வியை தழுவினாலும் அந்த தொகுதியில் அவரது செல்வாக்கு மற்றும் பரபரப்பு ஆகியவற்றிற்கு பஞ்சமில்லாத வகையில் அந்த தொகுதியில் பரபரப்பான தேர்தல் களப்பணியாற்றிய பெருமையும் EVKS இளங்கோவனுக்கு உண்டு. மத்திய பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக 2004ஆம் ஆண்டு அவர் பணியாற்றி இருக்கிறார், பொறுப்பு வகித்து பணியாற்றி இருக்கிறார். மத்திய இணையமைச்சர் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியதுடன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மாநில பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ள EVKS இளங்கோவனின் பேட்டி சத்தியமூர்த்தி பவனில் என்றால் செய்தியாளர்கள் கூட்டம் அலைமோதும் அளவுக்கு அங்கு அனைத்து பத்திரிகையாளர்களும் குவிந்திருப்பர். ஏனென்றால் அவர் கூட்டணி வைத்திருக்கும் கட்சி அல்லது எதிர்கட்சி இந்த இரண்டை பற்றி அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை கூறி சர்ச்சையை ஏற்படுத்தி பரபரப்பை உருவாக்குவார். பின்னர் அவர் கொண்ட கருத்தில் உறுதியாகவும் இருப்பார். அந்த நேரத்தில் உள்ள அரசியல் பரபரப்புக்கு ஏற்ப சத்தியமூர்த்தி பவனில் அவரது செய்தியாளர் சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெறும். EVKS இளங்கோவன் வகித்த பொறுப்புகள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு பொறுப்புகளை வகித்த போதிலும் அவர் துணிவு மற்றும் அந்த கட்சி தொண்டர்களின் உற்சாகத்திற்கு உயிர் நாடியாக அவர் திகழ்ந்தவர் என்று KS அழகிரி கூறியது போலவும், பீட்டர் அல்போன்ஸ் கூறியது போலவும், கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியது போலவும் பல்வேறு கருத்துக்களை அவரது கட்சியை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை பரிமாறக்கூடிய திறன் படைத்தவர் EVKS இளங்கோவன். தந்தை பெரியாரின் பேரன் என்பதற்கு இணங்க சுயமரியாதை உணர்வோடும் அந்த நேர்மை திறனோடும் உறுதியோடும் அவர் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் கொள்கைகள் ஆகியவை குறித்தும் விமர்சித்தவர் என்றாலும் மாற்றுக் கட்சியினரின் அன்பையும் பெற்றவர் EVKS இளங்கோவன் என்பது அவரது
ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் மற்றும் மற்ற தொகுதிகளின் தேர்தலில் அவர் போட்டியிடும் போது அவரை பற்றி மற்ற தலைவர்கள் மேற்கொள்ளும் பரப்புரையின் மூலமாக தெரிய வரும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் மற்றும் அந்த கட்சியின் தலைவராக இருமுறையும் பொதுச் செயலாளராகவும் அவர் பணியாற்றிய சூழ்நிலையில் பல்வேறு துணிச்சலான கருத்துக்களை கூட்டணி கட்சியினர் குறித்தும் எதிர்கட்சியினர் குறித்தும் அவர் தெரிவித்திருப்பதோடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் குரலாக அவர் ஒலித்தவர். அஞ்சா நெஞ்சன் என்று அந்த கட்சியினரால் அன்போடு அழைக்கப்பட்டவர். எதற்கும் அஞ்சாத துணிவோடு கருத்துக்களை எவரை பற்றியும் எந்த திட்டத்தை கொள்கைகளை மற்றும் கட்சியின் விமர்சிப்பவர்கள் மீது இவர் அந்த விமர்சனங்களை வைத்தவர்.